बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காணொளியில் அடுத்த வரியாகிய உடலில் இருக்கக்கூடிய 9 மண்டலங்களில் எலும்பு மண்டலம், தசை மண்டலம் தனி அன்பு பெருக்கத்தினால் என்ன செய்து என்பெல்லாம் நக்கு நக்கு இயலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மையுறத் தளர்ந்திட. சமாதி அனுபவிச்சாதான் அதெல்லாம் புரியும். சமாதி அனுபவிக்காம எப்படி புரியும்? ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ எலும்பு இருக்கு பாருங்க. எலும்பு டிபி அப்படின்ற ஒரு நோய், டியூபர்குலோசிஸ் வந்துச்சுன்னா எலும்பு உரிக்கு நோய். அது என்ன செய்யும்? எலும்பை உரிக்கிறோம். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு நோய், அது வந்துச்சுனாலும் என்ன செய்யும்? எலும்பை உருக்கி ஹாலோ வாக்கிறோம். அதனால தான் கீழே விழுந்த உடனே டக்குன்னு உடஞ்சி போயிடும். அது கை கால் உடஞ்சா பரவாயில்ல, இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சின்னு வைங்க, காலுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த எலும்பை உருக வைக்கக்கூடியது அன்பு பெருக்கின் காரணமாக ஸ்கெல்டல் சிஸ்டம் என்ன ஆகும்? அப்படியே உருகிறோம். அதாவது டெலிவரி டயத்தில் பெல்விக்ஸ் போன் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிற மாதிரி அன்பு பெருக 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 சமாதியில் எலும்பெல்லாம் எப்படி ஆகுமா? அப்படியே நெகிழ்ந்து உருகி, அப்படி உருகிறனால அதுக்கு எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் இருக்கு பாருங்க, அந்த தசை அது என்ன செய்யும்? அப்படியே தளர்ந்து, அதாவது நல்லா தூங்கி எழுந்திருச்சு, ஒரு நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சூடான தண்ணியில் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு புளிக்குழம்பையோ வத்த குழம்பையோ வச்சு ரசம் மோர் வச்சு அடிச்சுட்டு கண்ணெல்லாம் எண்ணெய் விட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி எழுந்திருச்சு அப்படியே இப்படி உட்காந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது, அப்படியே தளரும். அற்புதமான தளர்வு. ஆஸ்டியோபோரோசிஸ் வந்தால் எலும்பு உறுதி இழந்து போய் உடஞ்சி போயிடும். டிபி வந்துச்சுன்னா முடிஞ்சு எல்லா விதமான சிக்கலும் ஏற்படுத்தும். ஆனால் தனி அன்பு பெருக்கினால் வரக்கூடிய இந்த எலும்பு உருகக்கூடிய தன்மை, சதை தளர்வு அடையக்கூடிய தன்மை உயிரை வளர்க்கும், மரணமற்ற நிலைக்கு அழைத்து செல்லும் நம்மை. ஆதலினால் உள்ளத்தில் அன்பை வளர்ப்போம். எலும்பு மண்டலத்தையும் தசை மண்டலத்தையும் பூரண அன்பினால் நிறைப்போம். அடுத்த காணொளியில் அடுத்த வரிகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.